நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. தாய் திருவை திருத்தூதராம் புனித பர்னபாவின் நினைவை கொண்டாடி மகிழும் இந்த நாளில் பர்னபா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். நாமும் தூய ஆவியால் பர்னபாவை போல ஆட்கொள்ளப்பட்டு ஆண்டவருக்குரிய பிள்ளைகளை ஒன்றிணைக்க இந்த சிறப்பான நாளில் மன்றாடி துதித்து ஜெபிப்போம். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர், நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். திருப்பாடல் 99 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர் என்று. இந்த பல்லவிகளை நான் வாசிக்கிற போது தூய பர்னபா கடவுளாகிய ஆண்டவரை தூயவர் என்று கருதியதால் தான் அவரை குறித்து சான்று பகர்ந்தார். நாமும் ஆண்டவரை தூயவர் என்று உணர்ந்து சான்று பகர மன்றாடி ஜெபிப்போம். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர், நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். திருப்பாடலின் வரிகள் உரைக்கிறது, நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது அரியணை முன் தாழ்பணிந்து வணங்குங்கள், அவரே தூயவர். திருத்தூதர் பர்னபாவினுடைய வாழ்வை பார்க்கிற பொழுது அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பயணித்தார். மக்களை உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு ஊக்கப்படுத்தினார். இந்த நல்ல ஒரு மனிதரை கடவுள் தெரிந்தெடுத்ததை போல நம்மையும் தெரிந்தெடுத்து ஆண்டவரை பெருமைப்படுத்தும் சாட்சியாய் உயர்த்தியிருக்கிறார். ஆகவே ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர், நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது, மேகத் தூணிலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய ஒழுங்குமுறைகளையும் அவர் அவர்களுக்கு தந்த நியமங்களையும் கடைபிடித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி கடைபிடித்தால் கடவுள் நம்மோடு பேசுவார் என்பதை
இந்த வாசகங்கள் உணர்த்துகிறது. பர்னபாவை குறித்து சிந்திக்கிற போது, ஒரு தனிப்பட்ட பணிக்கென சவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று ஆண்டவர் பேசிய வார்த்தைகளை அவர்கள் உணர்ந்தார்கள், உறுதி செய்தார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தூய ஆவி நமக்கு பணிக்கிற பணியை உணர்ந்து செயல்பட மன்றாடுவோம். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர், நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கடவுளாக நீர் இருப்பதோடு நின்று விடாது செவிசாய்க்கிற தெய்வமாக இருக்கிறீர், மன்னிக்கும் தெய்வமாக இருக்கிறீர். எங்கள் தீச்செயல்களை எல்லாம் கண்டும் தண்டிக்காத, மன்னித்து எங்களை விடுவிக்கிற ஆற்றலுள்ள தெய்வமாயிருக்கிறீர், நீதியுள்ள தெய்வமாயிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை போலவே நாங்கள் உண்மையில் பயணிக்க உதவியருளும். ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை